Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹேர் கேர் பத்தின ஒரு டீடைல் வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஹேர் கேர் பண்றதுல நம்ம பண்ணக்கூடிய ஒரு சில மிஸ்டேக்ஸ் பத்தியும் நம்ம ஹேரை ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு எந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பத்தியும் நான் என்னோட ஹேர் கேர்ல பண்ணின ஒரு சில மிஸ்டேக்ஸ் அதை எப்படி நான் சரி பண்ணேன், என்னோட ஹேரை இப்போ இந்த அளவுக்கு ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு எந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்றேன் அப்படின்றத பத்தியும் ஒரு சில டிப்ஸ் இந்த வீடியோல டீடைல்டா உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இத ஷேர் பண்றதுனால நான் ஏதோ டெர்மட்டாலஜிஸ்டோ இல்ல ஹேர் ரிலேட்டடா ஏதோ ஒரு ப்ரொஃபஷனலிஸ்டோ அப்படி எல்லாம் நினைச்சுக்காதீங்க. நான் என்னோட லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், அதை எப்படி அவங்க சரி பண்ணுனாங்க, அதெல்லாம் வச்சு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா ஹேர் ரிலேட்டடா நிறைய பேர் டெய்லி பேசிஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஹேர் ஃபால் ஆகுது, டேண்ட்ரஃப், ஹேர் பிரேக் ஆகுது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோல நான் சொல்ல போற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்க பிரியா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதோ இல்ல பார்த்து முடிக்கும் போதோ இதுல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ கீழ இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்க போற இந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்ல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை நான் ஒரு 3 பார்ட்டா பிரிச்சு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் ஹேர் கேர் மிஸ்டேக்ஸ் பத்தி சொல்லிடுறேன். அடுத்ததா ஹேரை நீங்க ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் டெய்லி லைஃப்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பத்தி சொல்றேன். அடுத்ததா என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் என்ன, நான் பண்ணின மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்ன, அதை எப்படி சரி பண்ணேன் அப்படின்றத பத்தியும் உங்களுக்கு டீடைல்ல சொல்றேன். ஹேர் ரிலேட்டடான விஷயங்கள்ல நம்ம பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் இது. உங்களுக்கு இப்போ ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்படி இல்ல டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல ஹேர் ரொம்ப டென்சிட்டி உங்களுக்கு முன்னாடி ஜாஸ்தியா இருந்தது, இப்போ ரொம்ப தின்னாயிக்கிட்டே வருது, முன்னாடி எல்லாம் அடர்த்தியா இருக்கும், இப்போ ரொம்ப அப்படியே மெல்லிசா இருக்கு என்னோட முடி, ரொம்ப முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இல்ல முடி பிரேக் ஆகிட்டே இருக்கும், அதாவது உடஞ்சு விழுந்துட்டே இருக்கும், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம பண்ற முதல் மிஸ்டேக் என்னவா இருக்கும் தெரியுமா? உடனே மொபைல் போனை எடுத்து கூகுள்ல சர்ச் பண்ண ஆரம்பிப்போம். இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம அத ரொம்ப பெரிய ஒரு விஷயமா திங்க் பண்ணிருக்க மாட்டோம். முடி கொட்டிட்டு இருக்கு, இதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அதை சர்ச் பண்ண ஆரம்பிப்போம். அதுல நிறைய விஷயங்கள் போட்டிருப்பாங்க, உங்க ஹெல்த் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் போட்டிருப்பாங்க. இந்த பிரச்சனை இருந்தா இது வந்திருக்கும், இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய போட்டிருப்பாங்க. அதை பார்த்ததுமே நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒருவேளை நமக்கு இந்த பிரச்சனை இருக்குமோ இல்ல அந்த பிரச்சனை இருக்குமோ, அதனாலதான் இப்படி ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வருதோ அப்படின்னு சொல்லி திங்க் பண்ண ஆரம்பிப்போம். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், சோசியல் மீடியால நிறைய பேர் ஹேர் ரிலேட்டடான விஷயங்களை ப்ரமோட் பண்ணுவாங்க. எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு, இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றவங்ககிட்டயோ இல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராடக்ட் பத்தி அவங்க பேசும்பொழுது உடனே நம்ம அவங்க கிட்ட கேட்போம், எனக்கு இந்த ப்ராடக்ட் போட்டா இது யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிப்போம். இல்ல நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். இப்படி நீங்க உங்களோட ஹேர் ஃபால் ப்ராப்ளம்க்கு ரூட் காஸ் என்னன்னு தெரியாம சும்மா மேலோட்டமா எனக்கு முடி கொட்டுது, இதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி உங்களோட பணத்தையும் வீணடிச்சு உங்களோட டைமையும் வீணடிச்சு அதை ரெண்டையும் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட ஹேர் ஃபால் ப்ராப்ளம் சரியாகாத போது ஸ்ட்ரெஸ் ஆகவும் செய்வீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கு, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு நாளா இருக்கு அப்படின்றத கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுங்க. இது ரொம்ப நாளா இருந்துட்டே இருக்கு அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு ஒரு நல்ல டாக்டரா பார்த்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. வெளியில தான் ப்ராப்ளமா, உங்களோட ஸ்கேல்ப்லயோ உங்களோட ஹேர் க்ரோத்லயோ ஏதோ ப்ராப்ளமா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இல்ல இன்டர்னலா ஏதாவது சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க சஜஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம நீங்க சோசியல் மீடியால பார்க்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்றது, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, தெரிஞ்சவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பணமும் வீணாகும், நேரமும் வீணாகும், பிளஸ் நீங்க ரொம்ப மனதளவிலையும் அதனால அஃபெக்ட் ஆகிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு மிஸ்டேக்கை எப்பவும் பண்ணாதீங்க. ரொம்ப நாளா ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கு, ஹேர் ரிலேட்டடான ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துட்டே இருக்குன்னா நல்ல ஒரு டாக்டரா பார்த்து அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களோட ஹேரை நீங்க ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கும் உங்களோட பாடியில ஏதாவது சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை ஆரம்பத்திலே தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் மிஸ்டேக், இது நான் நம்மளோட சேனல்ல
ரொம்ப ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு வீடியோ ஈவியான் 400 சொல்லிட்டு விட்டமின் இ கேப்சூல் பத்தி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அதுல எனக்கு வந்த கமெண்ட்ஸ்ல எக்கச்சக்க கமெண்ட்ஸ் வந்து இந்த ஒரு விஷயத்தை பத்தியே தான் பேசி பேசி வந்திருந்தது. அதாவது உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு தெரியுது, அதனாலதான் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குன்றதும் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஒரு சிலருக்கு பிசிஓடி ப்ராப்ளம்னால, தைராய்டுனால, இன்னும் வேற சில ஹெல்த் இஷ்யூஸ்னால ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கான மெடிசின்ஸ் வந்து நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்னால தான் நம்மளுக்கு இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நான் வெளியில இருந்து ஏதாவது ப்ராடக்ட்டை வாங்கி போட்டேன் அப்படின்னா சரியாயிருமான்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல வந்து வந்துருந்துச்சு. எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு இன்னும் ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி எனக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டரே சொல்லியிருக்காங்க, நான் அதுக்கான மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், நான் இந்த கேப்சூல் வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நமக்கே தெரியுது நமக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கோம், அதனாலதான் இந்த பிரச்சனை இருக்கு, ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றதும் நமக்கு தெரியுது. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த மெடிசின்ஸை கரெக்டா எடுத்துக்கிட்டு அவங்க சொல்லக்கூடிய ஃபுட்டெல்லாம் நம்ம டெய்லி நம்மளோட ரொட்டீன்ல வந்து சரியா எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த மெடிசின்ஸ் மூலமாவும் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு மூலமாவும் நம்மளோட அந்த ஹெல்த் ப்ராப்ளம் கம்மி ஆக ஆக நம்மளோட ஹேர் ஃபால் ப்ராப்ளமும் கம்மி ஆகும். அது வந்து உங்களுக்கு பொறுமையா இருந்து அந்த ப்ராசஸை வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதனாலதான் இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டும் நான் வெளியில ஒரு விஷயத்த கொடுத்தேன் அப்படின்னா இது சரியாயிருமான்னு கேட்டீங்கன்னா அது எப்படி வெளியில நீங்க கொடுக்குறப்போ மட்டும் அது சரியாகும். உள்ள உங்களுக்கு ரெக்கவர் ஆகி உள்ள உங்களோட பாடி ஹெல்தியா இருந்துச்சுன்னா தான் வெளியில உங்களோட ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. இந்த மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே நீங்க தலைக்கு வெளியில வேற எதையாவது எடுத்துக்கிறது, இல்ல ஹேர் க்ரோத் இருக்கணும்ன்றதுக்காக இன்டேக்கா ஏதாவது டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நிறைய பேர் பண்றீங்க. ப்ளீஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால ஒரு மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த டைம்ல டாக்டர் கிட்ட நீங்க வந்து கன்சல்ட் பண்ணுங்க. நான் வந்து இந்த மாதிரி ஹேர் ஃபாலும் சிவியரா இருக்கு, இந்த ப்ராப்ளம் சரியானதுமே அது சரியாயிடுமா, இல்ல அதுக்கு ஏதாவது நீங்க மெடிசின்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. அவங்க சொல்றது படி நீங்க ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. அப்படிதான் உங்களோட ஹேர் ஃபாலை வந்து நீங்க சரி பண்ண முடியும். உங்களோட ஹெல்த் ப்ராப்ளம் சரியானதுமே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளமும் சரியாகும். அதுக்கப்புறமா நீங்க எக்ஸ்டர்னலா வெளியில பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு மிஸ்டேக் வந்து எப்பவும் பண்ணாதீங்க. தேர்ட் மிஸ்டேக், நம்மளோட ஹேருக்கும் நம்மளோட ஸ்கேல்புக்கும் ஒத்து வராத ஹேர் ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்றது. இப்போ உங்க ஃப்ரெண்ட் வந்து அவங்களோட ஸ்கின்னுக்கோ அவங்களோட ஹேருக்கோ தகுந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு அப்படின்றதுனால அதையே நீங்களும் ட்ரை பண்ணி பாக்குறது. பட் அப்போ நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்களோட ஸ்கேல்போட அந்த நேச்சர் வந்து வேற மாதிரி இருக்கும், உங்களோட ஹேர் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஸ்கேல்ப் டைப் எப்படி இருக்கு, ஆயிலியா இருக்கா, ட்ரையா இருக்கா, உங்களோட ஹேர் டெக்ஸ்சர் வந்து எந்த மாதிரி இருக்கு, உங்களோட ஹேர் டைப் வந்து எந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சூட்டபிளா இருக்க மாதிரியான ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தேவையில்லாம உங்களோட ஹேர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் அடிக்கடி வர்றதை நீங்க அவாய்ட் பண்ணிக்க முடியும். உங்க ஹேருக்கு சூட் ஆகிற மாதிரியான ப்ராடக்ட்ஸை ஃபர்ஸ்ட் வாங்கி கொஞ்சம் பேட்ச் டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு அது உங்களுக்கு ஒத்து வருது அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸையே வந்து ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. ஆல்சோ வந்து அடிக்கடி ஹேர் ப்ராடக்ட்ஸை மாத்திக்கிட்டே இருக்காதீங்க. இப்போ ஒரு 1 month ஒன்னு யூஸ் பண்றது, அதுக்குள்ள அந்த பொறுமை இழந்து அடுத்து வேற ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி தலையில போட்டு யூஸ் பண்ண வேண்டியது. இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸ்கேல்ப்ல வந்து ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அதனாலேயே ஹேர் ஃபால் ப்ராப்ளம், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கை நானும் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விஷயத்த எப்பவுமே பண்ணாதீங்க. ஃபோர்த் ஹேர் கேர் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டு இருப்போம். அதாவது ஹேருக்கு நம்ம எவ்வளோ கவனம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஸ்கேல்ப்க்கு வந்து கவனம் கொடுக்கவே மாட்டோம். உங்களோட ஸ்கேல்ப் எவ்வளோக்கு எவ்வளோ கிளீனா ஹைஜீனிக்கா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட ஹேர் க்ரோத்தும் வந்து நல்லா இருக்கும், ஆல்சோ வந்து ஹெல்த்தியாவும் இருக்கும். ஸோ அதனால நீங்க ஹேர் வாஷ் பண்ணும்பொழுதும் சரி, உங்க தலைக்கு நீங்க எந்த ஒரு விஷயத்த உங்களோட ஹேரை வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களோட ஸ்கேல்ப் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கிளீனா ஹைஜீனிக்கா இருக்கு அப்படின்றத கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரை ஆகுது, இல்ல ரொம்ப ஆயிலியா இருக்க மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா அதை ஆரம்பத்திலேயே பார்த்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் க்ரோத்தை வந்து அஃபெக்ட் பண்ணாம இருக்கும். ஸோ இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க.
5th மிஸ்டேக், இத நிறைய பேர் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் பண்ணுவீங்கன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதாவது ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஈரத்தோடையே ரொம்ப நேரம் அந்த டே ஃபுல்லா வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கிறது, இல்ல சரியா ஹேரை வந்து ட்ரை பண்ணாம இருக்கிறது, இல்ல ஒரு 2 முடியை மட்டும் எடுத்து பின்னாடி ஒரு சின்ன கிளிப் போட்டுட்டு அப்படியே ஈரத்தொல்லையோட விட்டுறது. வீட்டுல இருக்க எல்லா வேலைகளையும் அந்த ஈரத்தொல்லையோடையே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணணும் அப்படின்றது கூட மறந்து போயிடும். இல்ல ஆஃபீஸ் கிளம்புறாங்களா, அப்படியே ஹரிபரியா அந்த ஈர முடியோடையே வந்து லைட்டா மேலாக அப்படி தட்டி விட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறது. இந்த மாதிரி வெட் ஹேரோட நிறைய நேரம் நீங்க இருப்பீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக் இனிமேல் பண்ணாதீங்க. நீங்க ஈர தலையோட ரொம்ப நேரம் இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி சைனஸ் ப்ராப்ளமோ இல்ல தலைவலியோ தலையில நீர் கோர்த்துக்கிறதோ இந்த ப்ராப்ளம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களோட ஸ்கேல்ப்ல வந்து சில இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால இச்சிங் வர்றது, அதனால டேண்ட்ரஃப் வர்றது, இந்த விஷயங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஹேர் growthம் நிறைய விதத்துல அஃபெக்ட் ஆகும். சோ எப்பவுமே ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட தலையை ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன வேலை இருந்தாலும் பாருங்க. உங்களோட முடியை வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதுக்கான டைமும் கொடுக்கணும்ல. டைமும் கொடுக்க மாட்டேன், அதுக்கு கவனமும் கொடுக்க மாட்டேன், ஆனா முடி மட்டும் நல்லா ஹெல்தியா இருக்கணும், நல்ல நீளமா இருக்கணும், பாக்குறதுக்கு அழகா இருக்கணும் அப்படின்னா இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க. சோ உங்களோட முடிய நீங்க எந்த அளவுக்கு ஹெல்தியா அழகா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதுக்கான டைமும் கொடுக்கணும், அதை வந்து மெயின்டைன் பண்ற விதமும் சரியா இருக்கணும். சோ இந்த ஒரு மிஸ்டேக் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை இனிமேல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 6th மிஸ்டேக், இது வந்து நான் சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் பார்த்திருக்கேன். இந்த ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணுவாங்க. அதாவது தலைக்கெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் டவலை வச்சு அப்படியே தட்டுவாங்க அந்த முடிய, அவ்வளோ ஃபோர்ஸா வேற தட்டுவாங்க. அது ஏன்னா சீக்கிரமா ட்ரை ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி தட்டி உங்களோட முடியை வந்து ட்ரை பண்ணக்கூடிய ஹேபிட் உங்ககிட்ட இருக்கு, இல்ல ரொம்ப ஃபோர்ஸா வந்து முடியை போட்டு ரப் பண்ணக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கு டவலை வச்சு அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களோட ஹேர் வந்து பிரேக் ஆகுறதுக்கு, உடஞ்சு உடஞ்சு விழும் இல்லையா, நல்லா வளர்ந்துட்டு தான் இருக்கும் ஆனா ஏனோ உடஞ்சு விழுந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் ஒரு காரணம் தான். ஸோ உங்களோட ஹேரை வந்து இவ்வளோ ரஃபா ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜென்டலா லைட்டா நீங்க அப்படியே அந்த தண்ணி எல்லாம் வந்து இதாகிற மாதிரி கொஞ்சம் அப்படி ஒத்தி ஒத்தி எடுத்தீங்கன்னா அந்த வாட்டர்லாம் வந்து எக்ஸஸா இருக்க வாட்டர்லாம் ட்ரை ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க வெயில நின்று ட்ரை பண்றீங்க, இல்ல ஃபேன் கீழே நின்று ஹேரை ட்ரை பண்றீங்க, இல்ல ஏதாவது ஹாட் டூல்ஸ் வச்சு அதாவது ட்ரையர் வச்சு ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களோட விருப்பம். பட் இப்படி உங்களோட ஹேரை ட்ரை ஆக்குறதுல இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் வந்து எப்பவும் பண்ணாதீங்க. இதை வந்து சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஹேர் பிரேக் ஆகக்கூடிய விஷயம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். 7th மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எப்படி தவறான ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், இல்ல ஹேர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொன்னேனோ அதே மாதிரி நிறைய ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் ஏதோ ஒரு ஹேர் ப்ராடக்ட்ஸோட இன்னொரு ப்ராடக்ட்ஸை சேர்த்து யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு ரியாக்ஷன்னால நம்மளோட ஹேர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஹேரை வந்து நான் நல்லா மெயின்டைன் பண்றேன் அப்படின்ற பேர்ல எக்கச்சக்கமான ஹேர் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்க முடியல ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அதனாலயும் நிறைய நேரங்கள்ல ஹேர் ஃபால் ப்ராப்ளமோ இல்ல ஹேர் டேமேஜ் ஆகுறது, ட்ரை ஆகுறது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அளவான ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸும் ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸா இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுங்க. நிறைய பேரு தேவையே இல்லாத விஷயங்கள கூட நம்ம நிறைய செலவு பண்ணிடுவோம். அதுவே வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட் ஹேருக்காக நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதை வாங்கும்பொழுது இத்தனோன்னு ப்ராடக்ட் இல்லை இவ்வளோன்னு தான் இருக்கு, இதுக்கு போய் இவ்வளோ காஸ்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டி கம்மியா இருக்க மாதிரியான ப்ராடக்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை வாங்கி நம்ம ஹேர்ல வந்து ட்ரை பண்ணுவோம். அது சம்டைம்ஸ் வந்து அந்த குவாலிட்டி கம்மியா இருக்கும் பொழுதோ இல்ல நம்மளோட ஹேருக்கு சூட் ஆகாத மாதிரியான ஒரு ப்ராடக்டா இருக்கும் பொழுதோ நிறைய ஹேர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஹேர் க்ரோத்துக்கு நம்ம பண்ண வேண்டிய சின்ன சின்ன டிப்ஸ் வந்து சொல்றேன். உங்களோட ஸ்கேல்பை வந்து மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்க. அதாவது நீங்க வாஷ் பண்ண போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 3 to 5 minutes அது நல்லா ஃபிங்கர் டிப் வச்சு மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் போது ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவது விஷயம்,
உங்களுக்கு ரொம்ப ட்ரையான ஸ்கேல்ப் இருக்கு, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கு, அதனால ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுது. அதாவது உங்களுக்கு இன்டர்னலா வேற எந்த ப்ராப்ளம் இல்ல, ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே இல்ல, வெளியில ட்ரைனஸ்னால, ஸ்கேல்போட ட்ரைனஸ்னால தான் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா வீட்ல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சின்னதா இந்த ஒரு ரெமெடி ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் சொல்றேன், இந்த கண்டெய்னர்ல வெளியில எல்லாம் வாங்குறீங்களா அந்த மாதிரி சொல்லல. வீட்ல ஆலோவேரா ஜெல் இருக்கு, இல்ல உங்களுக்கு பக்கத்துல எங்கேயாவது கிடைக்குது அப்படின்னா அதை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு அதை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை உங்களோட ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு ஸ்கேல்ப்ல இருக்க இச்சினஸ், அப்புறம் வந்து ரொம்ப ட்ரை ஆகுறது, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். அதனால உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை சரியாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளமும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிச்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஆலோவேரா ஜெல் எல்லாம் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஆல்சோ வந்து உங்களுக்கு வச்சதுமே கொஞ்ச நேரத்துல ரொம்ப தலைவலி பிரச்சனை எல்லாம் வந்துரும் அப்படின்னா அவங்க வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கெல்லாம் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ரொம்ப நேரம் வச்சிருந்தாலும் ஒத்துக்காது. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சாலே ஒன்னு தும்மல் வந்துரும், இல்லைன்னா தலையில நீர் கோர்த்த மாதிரி ஆயிடும். சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது டிப் என்னன்னா, உங்களுக்கு வெந்தயம் வந்து ஒத்துக்கும் அப்படின்னா வெந்தயத்தை வந்து நீங்க நைட் ஃபுல்லா ஊற விட்டுட்டு காலையில வந்து மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை உங்களோட ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஹேர் க்ரோத்துக்கும் சரி, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கு, ரொம்ப ட்ரையான ஸ்கேல்ப் இருக்கு அப்படின்னாலும் சரி, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க நார்மலா ஷேக்கா போட்டோ இல்ல ஷாம்பு போட்டோ வாஷ் பண்ணுங்க. இது வந்து உங்களோட ஹேரை ஹெல்தியா மெயின்டைன் பண்றதுக்கு, ஹேர் வந்து ரொம்ப ஷைனிங்கா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, ஹேர் க்ரோத்துக்கும் சரி, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இதை சரி பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அகைன் உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, ரொம்ப குளிர்ச்சியான விஷயங்கள்லாம் உடனே உங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னா அவங்க மட்டும் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மத்தபடி மத்த எல்லாருமே வந்து தாராளமா இதை யூஸ் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க உங்க டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாமா, யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணுங்க. 4th டிப், வாரத்துக்கு ஒரு தடவையாவது, அட்லீஸ்ட் ஒரு தடவை, 2 தடவை வச்சீங்கன்னா கூட பெட்டரா இருக்கும். வாரத்துல ஒரு தடவையாவது தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கக்கூடிய பழக்கத்தை உங்களோட டெய்லி ரொட்டீன்ல ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து நிறைய பேர் சொல்றாங்க, நேச்சுரலாவே நம்மளோட ஸ்கேல்ப்ல வந்து அந்த ஒரு எண்ணெய் பசை இருக்கும்ல, அது வந்து இருக்கும், அதனால நமக்கு தலைக்கு எண்ணெய் வைக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்றாங்க. பட் நம்ம பாட்டி காலத்துல இருந்து, அம்மா காலத்துல இருந்து ரெகுலரா தலைக்கு எண்ணெய் வைக்கக்கூடிய பழக்கம்லாம் இருந்துச்சு. அப்பெல்லாம் உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளமோ, இந்த மாதிரி டேண்ட்ரஃப் ப்ராப்ளமோ, முடி கொட்டக்கூடியதோ, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ்னால சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஹேர் எல்லாம் வந்து அந்த கிரே ஹேர் வர்றதுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. ரொம்ப ஒரு 40 years 50 years கிட்ட வரும்போது தான் கிரே ஹேரே அவங்களுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். பட் நம்மளுக்கெல்லாம் வந்து இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல் காரணமாகவும் சரி, தலைக்கு எண்ணெய் வச்சுக்கிட்டா அது நமக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு ஒரு ஃபேஷன் காரணமாகவும் சரி, தலைக்கு எண்ணெய் வைக்கக்கூடிய பழக்கமே நம்மள நிறைய பேருக்கு கிடையவே கிடையாது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சில நேரங்கள்ல தவறான விஷயமும் கூட. இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. பட் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஹேர் க்ரோத், உங்களோட ஹேர் ஷைனிங்கா இருக்கிறது, உங்களோட ஹேர் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்குது, அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க பாடியில இருக்க ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகுறதுக்கு நம்ம தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கக்கூடிய அந்த பழக்கம் கண்டிப்பா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். நம்ம பாட்டி தாத்தா காலத்துல இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் விஷயம் தான் இது. சோ வாரத்துல ஒரு தடவையாவது தலைக்கு எண்ணெய் வச்சு குளிங்க. அந்த பாடி ஹீட்னால உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை வந்து கம்மி பண்றதுக்கு இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 5th டிப், உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு நீங்க ரெகுலரா கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா விட்டமின் இ கேப்சூல் இருக்குல்ல, அது வந்து நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கூட காட்டுறேன். அந்த கேப்சூலை கட் பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்க ஆயில வந்து உங்களோட கோகனட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இதோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். எனக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வந்தது கிடையாது. எனக்கு வந்து ரெகுலரா என்னோட ஹேர் க்ரோத்துக்குனாலும் சரி, ஹேர் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கிறதுக்கும் சரி, நிறைய விதத்துல இது எனக்கு பெனிஃபிட்டா தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 days பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாருங்க.
அது உங்களுக்கு செட் ஆகுது, உங்களோட ஸ்கேல்ப்புக்கு ஹேருக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம். இதை வந்து இன்டேக்கா எடுத்துக்கலாமான்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. நான் இது வரைக்கும் இன்டேக்காலாம் அந்த கேப்சூல் எடுத்துக்கிட்டது கிடையாது. ஆல்சோ வந்து வேற ஏதாவது எண்ணெயில நான் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா, அதாவது வீட்டுல ஹோம்மேட் ஆயில் ப்ரிப்பேர் பண்றோம், இல்ல வெளியில இருந்து நான் ஒரு பர்டிகுலர் பிராண்ட்ல இருந்து நான் வாங்கி யூஸ் பண்றேன், அது கூட இந்த விட்டமின் இ கேப்சூலை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா நான் இது வரைக்கும் அதை ட்ரை பண்ணதே இல்லை. அதனால நான் அதுல எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் ரொம்ப நார்மலா கோகோனட் ஆயிலோட அந்த விட்டமின் இ கேப்சூலை கட் பண்ணி போட்டு அந்த ஆயிலோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. இதை ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்காதீங்க. யூஸ் பண்ணலான்னு நிறைய நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தாலும் சரி, நிறைய யூடியூப் வீடியோஸ்லயும் சரி இருக்கு. பட் நான் இது வரைக்கும் ஸ்கின்க்கு யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ உங்களையும் நான் யூஸ் பண்ணுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ண போறதும் கிடையாது. அடுத்த டிப், உங்களுக்கு ஏதாவது விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப நாளா ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கு, என் ஹெல்த் வந்து மற்றபடி எல்லாமே நார்மலா தான் இருக்கேன், பட் ஏனோ எனக்கு ஹேர் ஃபால் வந்து ஜாஸ்தியா இருந்துட்டே இருக்கு அப்படின்னா ஏதாவது விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபேமிலி டாக்டரோ இல்ல பக்கத்துல நல்ல டாக்டர் இருந்தாங்கன்னா அவங்கள போய் கன்சல்ட் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய அந்த விட்டமின் ரிலேட்டடான டெஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு கம்மியா இருக்கு, ஏதாவது விட்டமின் டெஃபிஷியன்சி இருந்தாலும் உங்களோட ஹேர் ஃபால் ப்ராப்ளம் சிவியர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை சரி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஹேர் ஃபாலும் சரியாயிடும். ஸோ அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்றது மூலமா உங்களோட ஹேரை வந்து ஹெல்தியா வச்சுக்க முடியும், ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா செக் பண்ணுங்க. அதுலயும் 30 இயர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய லேடிஸா இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களோட விட்டமின்ஸை வந்து செக் பண்ணி பாருங்க, எதுல வந்து உங்களுக்கு டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்கோம். நிறைய பேருக்கு நிறைய விட்டமின் டெஃபிஷியன்சி நம்ம உடம்புல இருக்கு, அதனாலேயே சின்ன சின்ன சிம்டம்ஸ் வந்து அங்கங்க காட்டிட்டே இருக்கும், நம்ம பெருசா அதை கண்டுக்கிறது இல்ல. ஸோ இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. உங்களோட ஓவரால் ஹெல்த்துக்கும் சரி, உங்களோட ஹேர் க்ரோத்துக்கும் சரி இந்த ஒரு விஷயம் வந்து ஹெல்ப் பண்ணும். இப்ப நான் சொல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணினாலும் இப்ப நான் சொல்ல போற இந்த ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அப்படின்னாதான் கண்டிப்பா உங்களோட ஹேர் வந்து ஹெல்தியா இருக்கும், ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும். வேற ஒண்ணுமே கிடையாது. ஹெல்தியான ஃபுட்டை வந்து நீங்க எடுத்துக்கிறது, டெய்லி பேசிஸ்ல உங்களோட சாப்பாடுல புரோட்டீன் இருக்க மாதிரி, ஒமேகா 3 இருக்க மாதிரி, அயன் கண்டென்ட் இருக்க மாதிரியான ஃபுட்டு, அதுக்கப்புறம் நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், வாட்டர் இன்டேக், இது எல்லாத்தையுமே சரியா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. கண்டிப்பா இது எல்லாத்தையும் நீங்க சரியா எடுத்துக்கும் பொழுது உங்களோட உடம்புக்குள்ள இருக்க விஷயங்கள் நல்லா ஹெல்தியா இருக்கும்போது அதோட ரெஃப்ளெக்ஷன் தான் நம்மளோட ஸ்கின்லயும் ஹேர்லயும் தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஹெல்தியான விஷயங்கள் உள்ள கொடுக்க அதோட ரிசல்ட் உங்களோட ஹேர்ல, ஸ்கின்ல, உங்களோட பாடியில எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நான் இப்ப சொன்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும், உங்களோட ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணாத விதத்திலையும் இருக்கும். இது நான் பர்சனலா உங்களுக்கு சொல்லக்கூடிய குட்டி குட்டி டிப்ஸ். இப்போ என்னோட ஹேர் கேர் பத்தின விஷயங்கள் சொல்றேன். நான் பண்ண ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்றேன் அப்படின்ற பேர்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல மார்னிங் எழுந்து தலைக்கு எண்ணெய் வச்சு வாஷ் பண்ணிட்டு போறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால என்ன பண்ணுவேன்னா நைட் வந்து தலையில ஆயில் வந்து அப்ளை பண்ணிடுவேன். இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்னோட ஸ்கேல்ப் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஆயிலி ஸ்கேல்ப் தான். அது தெரியாம நான் நிறைய வந்து ஆயில் அப்ளை பண்ண எனக்கு வந்து கொஞ்சம் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு நான் டாக்டர்கிட்ட போனப்போ அவங்க எனக்கு சொன்னது வந்து, நிறைய ஆயில் வந்து ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணாதீங்க, அது வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படுத்தும். ஸோ இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. அதுக்கு அப்புறத்துல இருந்து தான் மார்னிங் வந்து தூங்கி எழுந்ததும் டீ சாப்பிடுறது, கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி முடிக்கிறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தலையில வந்து ஒரு 15 to 20 minutes மேக்ஸிமம் ஒரு half an hour என் தலையில எண்ணெய் இருக்க மாதிரி கண்டிப்பா அப்ளை பண்ணிட்டு தான் ரெகுலரா நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். எனக்கு ரெகுலரா ஹேர் வாஷ் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கு. ஒரு சிலருக்கு ரெகுலர் ஹேர் வாஷ் பண்ணாலும் ஸ்கேல்ப் ட்ரை ஆகி டேண்ட்ரஃப் வரும், அதனால ஹேர் ஃபால் ப்ராப்ளம்லாம் வரும். பட் எனக்கு அந்த மாதிரி இருந்தது கிடையாது. நான் ரொம்ப வருஷமாவே ரெகுலரா ஹேர் வாஷ் பண்ணக்கூடிய பழக்கத்தை வச்சிருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை ரெகுலர் ஹேர் வாஷ் பண்றதுனால ஸ்கேல்ப் ட்ரை ஆகுது, அதனால முடி வந்து கொட்டுது அப்படின்னா அதை கொஞ்சம் மாத்தி பாருங்க. வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பட் நான் வந்து ரெகுலரா தலைக்கு எண்ணெய் வச்சு half an hour விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ அந்த ஒரு மிஸ்டேக்கை வந்து சரி பண்ணேன். ரெண்டாவது, ஹெல்தியான விஷயங்கள் எடுத்துக்கிறதுலையும் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஹெல்தியான ஃபுட் எடுத்துக்கிறதுல ரொம்ப பெரிய கவனம் செலுத்தாதனாலையும் சில நேரம் வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஸோ அந்த விஷயத்தையும் நான் இப்போ வந்து நிறைய சரி பண்ணியிருக்கேன்.
அண்ட் 2 மேஜரான விஷயம் சொல்லணும்னா என் லைஃப்ல 2 டைம் வந்து பயங்கர ஹேர் ஃபால் இருந்துச்சு. ஒன்னு நான் ஒரு 8th 9th படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்து எனக்கு வந்து ஒரு ஃபீவர் வந்துச்சு, வைரல் ஃபீவர் ஏதோ ஒன்று வந்துச்சு. அது வந்து முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹேர் ஃபால் இருந்தது. அதனால வந்து எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றது தெரியாமவே வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்ப எங்களோட ஃபேமிலி டாக்டர் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணது அயன் டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க இன்டேக்கா எடுத்துக்கிறதுக்கு. வெளியில அப்ளை பண்றதுக்கு விட்டமின் இ கேப்சூல் வந்து கோகனட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்ததுனால இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி அதுக்கப்புறம் நான் அந்த இன்டேக் கொஞ்சம் நல்லா ஹெல்தியா எடுத்துக்கிறது, அவங்க கொடுத்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது, வெளியிலயும் அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ண உடனே அந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்து சரியாயிடுச்சு. ஆல்சோ 2வது டைம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வீடு ஷிஃப்ட் பண்ணது, மேரேஜ்க்கு அப்புறம் வீடு ஒரு தடவை ஷிஃப்ட் பண்ணோம். அப்போ அங்க இருந்த தண்ணி வந்து எனக்கு ஒத்துக்காம அதனால எனக்கு பயங்கரமான ஒரு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதை வந்து அந்த தண்ணி எல்லாம் வந்து யூஸ் பண்றதை விட்டு வேற ஒரு வீட்டுக்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் நான் நார்மலா எப்பவும் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி வந்து தலைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் ஹெல்தியான விஷயங்கள் இன்டேக்காவும் ஆரம்பிச்சு அப்போதான் நான் ஹோம்மேட் ஆயில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். வீட்லயே வந்து அந்த ஹோம்மேட் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உண்மையாவே சொல்றேன் சூப்பரா இருந்துச்சு என்னோட ஹேர் க்ரோத். இப்பவும் ஸ்டில் நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அதோட ரிசல்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த ஹோம்மேட் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. அந்த மெத்தட்ல ட்ரை பண்ணியும் பாருங்க. கண்டிப்பா ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு பாடி ஹீட் இருக்கு அப்படின்னாலும் அதை ரெடியூஸ் பண்ணும், டேண்ட்ரஃப் ரெடியூஸ் பண்ணும், ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும், ஹேர் கொஞ்சம் நல்லா ஷைனிங்கா இருக்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் என்ன நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா ஷாம்பூ, கண்டிஷனர், சீரம், அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி தலையில எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வாஷ் பண்ண போவேன். லைட்டா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஷாம்பு வந்து நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்றத நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். இந்த ஒரு ஷாம்பு தான் மாத்தி மாத்தி அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வேற எதுவுமே நான் ரொம்ப நாளா சேஞ்ச் பண்ணவே இல்லை. சீரம் வந்து லிபான் சீரம் தான் நான் யூஸ் பண்றேன். ரொம்ப நாளா அதுதான் யூஸ் பண்ணிருக்கேன். நிறைய ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் பார்ப்பேன். பட் வந்து இந்த விஷப்பரீட்சை நமக்கு வேணாம், எதையாவது ஒன்று ட்ரை பண்ணி ஏதாவது இருக்குதும் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடி இப்போ எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஹெல்தியா இருக்கு, நல்லாவும் இருக்கு, அழகா நான் வந்து என்னால அதை மெயின்டைன் பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த ஹேரை வந்து சரியா நான் வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆல்சோ வந்து என்னோட இன்டேக் வந்து ரொம்ப நல்லா எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஹெல்தியான விஷயங்கள் வந்து உள்ள கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதோட ரெஃப்ளெக்ஷன் என்னோட ஹேர்லயும் இருக்குதை என்னால ஃபீல் பண்ண முடியுது. அப்புறம் விட்டமின் இ கேப்சூல் இப்பயும் கோகனட் ஆயில்ல மிக்ஸ் பண்ணி அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆல்சோ வந்து ஒரு பர்டிகுலர் டைம்ல விட்டமின் டெஃபிஷியன்சி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணியும் பார்ப்பேன். இதுதான் என்னோட ஹேர் கேர் ரொட்டீன்ல நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். முக்கியமா 3 months ஒன்ஸ் வந்து ஹேர் கட் பண்ணிக்குவேன். எனக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி ஒரு ஹேர் கட் வந்து பண்ணிப்பேன். ரொம்ப கீழே வரைக்கும் ஸ்பிளிட் அண்ட் ஹேர்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அளவுக்குலாம் நான் வளர விட மாட்டேன். அதுக்கு முன்னாடியே வந்து ஹேர் கட் பண்ணிக்குவேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இப்போ வரைக்கும் என்னோட ஹேரை நான் ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு, அழகா வச்சுக்கிறதுக்கும் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களோட டெய்லி லைஃப்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் ஹெல்தியான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது இருந்தாலும் எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை நான் மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண டிப்ஸ் ரிலேட்டடா வேற ஏதாவது சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.